யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் 26. திவா ரொம்ப நேரமாகவே ஜெய்யிற்கு ஃபோனில் அழைத்து கொண்டே இருந்தான். அப்படியே தனுஷிற்கு அழைத்தவனோ, சொல்லுங்க பாஸ், நான் காலேஜில் இருக்கேன். என்ன பாஸ்? முதல்ல நீ கிளம்பி நம்ம கம்பெனிக்கு வா. ஜெய் அங்கே தான் ஏதோ கண்டெய்னர் பிரச்சனைன்ட்டு போனான். எனக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லிட்டு தான் அவன் போனான். ஆனால் ஃபோனும் வரல, நான் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கல. என்னவோ மனசுக்கு ஏதோ சரியா தோணலடா. நீ நம்ம ஆட்களை வர சொல்லு, நான் அங்கே போகிறேன். நீயும் வந்துடுறேன்ன. எனது பெரிய பாஸ் ஃபோன் எடுக்கலையா? அப்படியெல்லாம் எடுக்காம இருக்க மாட்டாங்களே. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தவனோ அங்கிருந்து விரைந்தான். இருவருமே அங்கே சென்று பார்த்தால் அங்கே அப்படியொரு பிரச்சனை நடந்ததற்கான அடையாளமே இல்லையே. அப்படியே யோசித்துக்கொண்டே காரின் அருகே சென்று பார்த்தனர். உள்ளே ஃபோன் இருந்தது. டயர் 4மே பஞ்சராகி இருந்தது. அதை பார்த்ததுமே புரிந்துவிட்டது, எங்கேயோ தப்பு நடந்திருக்கிறது என்று. இங்க கண்டெய்னர் பிரச்சனைன்னு சொன்னவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே என்று காரின் கண்ணாடியை உடைத்து போனை எடுத்து அதன் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணினார்கள். அதில் முழுக்கவே அகல்விழியின் அழைப்பும் வாசுவின் அழைப்பும் இருந்தது. அது எதையுமே அவன் எடுக்காமல் இருந்திருக்கிறான். இவர்கள் இருவருமே இதுவரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை. இப்போது ஃபோன் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் அந்த பக்கமும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அதை அப்புறமாக பார்த்து கொள்ளலாம் என்று அடுத்தடுத்து யார் ஃபோன் பண்ணியது என்று பார்த்தான். அதுவோ ராக்கியுடைய மேனேஜர் நம்பர் என்று அவனுக்கு உடனே அழைத்தான். சொல்லுங்க திவா சார், கண்டெய்னர் பிரச்சனை சரியாகிருச்சா? அந்த கான்ட்ராக்ட்காரன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். என்னது? என்ன கான்ட்ராக்டர்? யாரு? அவன் பேரு, அட்ரஸ், இது மாதிரி எல்லாத்தையும் எனக்கு சீக்கிரமா அனுப்பு. ராக்கி பாயா உடனே ஊர்ல இருந்து திரும்பி வர சொல்லு என்று வேகமாகவே செயல்பட்டான் திவா. அப்புறம் இருவருமே கான்ட்ராக்டரின் வீட்டுக்குள் சென்று அவனை தூக்கிவிட்டனர். அவனை விசாரித்த விசாரிப்பிலேயே உண்மையெல்லாம் அவன் சொல்லிவிட்டான். முதலில் திவாவும் தனுஷும் வீட்டிற்குள் கான்ட்ராக்டர் வீட்டிற்குள்ளாக செல்லும் போது அவன் இவர்களை கண்டு பயந்து ஓட ஆரம்பித்திருந்தான். அதிலேயே இவன் ஏதோ செய்திருக்கிறான் என்று அவனை சுற்றி வளைத்து பிடித்து அடி வெளுத்து உட்கார வைத்திருந்தனர். சொல்லுடா, யார் மூலமா நீ கண்டெய்னர் பிரச்சனைன்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன? அது வந்து சார், கமிஷனர் தாஸ் தான் என்ன இப்படியெல்லாம் சொல்ல சொன்னாரு சார். இல்லைனா கஞ்சாவும் போதைப் பொருளும் கடத்துறேன்னு என் மேலே கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல சொன்னாரு சார். அவனுங்க மிரட்டினானுங்கன்னா நீ என்ன வேணாலும் செய்வியா? எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி விஷயம்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமாடா? நீயும் அவங்களுக்கு உடந்தையா இருந்திருக்க, அப்படித்தானே? யாருடா கடத்திட்டு போனது? எங்கடா கொண்டு போய் வச்சிருக்கானுங்க? உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மரியாதையா சொல்லுடா. சார் எங்கே கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அவர் சொல்லதை மட்டும்தான் சார் நான் சொன்னேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். இருடா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறோம் என்று அவனை 4 மிதி மிதித்தவன் எங்கே கொண்டு சென்றிருப்பார்கள் என்று யோசித்து வெளியே வந்தனர். திவானா, அந்த நாயோட சில பல இடங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா இருக்கும்போது அங்கெல்லாம் வச்சு தான் நான் அவரை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாண்டா, ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஜெய் இவனுங்க கிட்ட மாட்டியிருக்கானா? அவங்கிட்ட ஆயுதம் இல்லாமல் இருந்திருக்கணும். எப்போவுமே துப்பாக்கி வச்சிருப்பானே, அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? இவனுங்க ஏதும் பண்ணியிருக்க கூடாதுடா, அதான் டென்ஷன். அவன் போராடுற வரைக்கும் போராடுவான், அதுக்குள்ள அவனை நம்ம காப்பாத்திருக்கணும் என்று சொன்னவனுடைய கண்கள் எல்லாம் கலங்கி இருந்தது. ஒன்றும் ஆயிருக்காதுனா, எப்படியும் ஜெய்யன்னா அவனுங்களை எல்லாத்தையும் சமாளிச்சிருவாரு என்று அவனுமே சொன்னாலும் கூட அவன் கண்கள் எல்லாம் கலங்கி இருந்தது. அதை பார்த்த திவாவோ அப்படியே அவனை கட்டி கொண்டான். அங்கு இருவருக்குமே ஜெய்யென்ற ஒருவன் இல்லாமல் போனால் என்னவாகும் அடுத்து என்று யோசிக்கவே முடியாத அளவுக்கு மனம் வலித்தது. எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து இருவரையுமே காத்து ரட்சிக்கும் தாய் பறவை போன்று அவர்களை பாதுகாத்தான் அவன். இன்று அவனுக்கே ஆபத்தென்று வந்திருக்கிறது. எப்படி, எங்கே இருந்து அவனை காப்பாற்றப் போகிறார்கள் என்று அவர்களுக்கு புரியவே இல்லை. அப்படியே புரியாமல் முழித்து கொண்டு நின்றிருந்தனர். அப்போது வாசு மீண்டுமாக ஜெயிற்கு அழைத்தான். அவனது போன் திவா கையில் இருக்கவும் அதை பார்த்து, இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவன் தங்கச்சி என்னைக்கு ஜெய்ய பார்த்தாலோ அன்னைக்கு பிடிச்சது சனி, இன்னைக்கு வரைக்கும் விடவே மாட்டேங்குது நம்மள என்று எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டான். ஆனால் மீண்டுமாக அழைத்ததனால் எரிச்சலில் எடுத்து விட்டான். என்ன, எங்க ஜெய்க்கு விஷத்தை வச்சு கொல்ல முயற்சி செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு வேற எதுவும் வழியில கொல்றதுக்கு ஏதாவது பாக்குறீங்களோ? ஏன்டா இப்படி போனை பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? அது ஜெய் இல்லையா திவா என்று பாவமாகவே கேட்டான். உங்க எல்லாருக்கும் என்னடா பிரச்சனை? நாங்களே அவனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம், நீ வேற. அதான் உன் தங்கச்சி உங்ககிட்ட வந்துட்டால, அப்புறம் எதுக்குடா நீங்க ஃபோன் பண்றீங்க? என்னது, ஜெய்ய காணலையா? அவரை பார்க்கத்தானே எங்களுக்கே தெரியாம நேற்று இரவே அகல்விழி அங்கே வந்துட்டா. அவளுக்கு காலையிலிருந்தே நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துக்கிட்டு இருக்கு. அவளையும் காணல என்று வேதனையில் சொன்னான் அவன். என்னது, அவ இங்க வந்தாளா என்று அதிர்ந்து போனான் திவா. ஆமாம் சார், டிவியில் உங்கள் 2 பேரையும் பார்த்ததுமே அழுது அடம் பிடிச்சா. ஜெய்யை நான் பார்க்கணுன்னு இப்போவே கூட்டிகிட்டு போகணுன்னு என்கிட்ட சொன்னா. நான் தான் வீக்கெண்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அவள் மெடிக்கல் கண்டிஷன் அப்படி, அதனால் அவளோட நிலையை நினச்சி நான் அப்படி சொல்லிட்டேன்.
இப்போது அகல்விழியின் நிலையை பற்றி திவாவிடம் சொன்னான் வாசு. இப்போது திவாவிற்கோ அழுவதா தாம் சிரிப்பதா என்று யோசித்து அமைதியாகவே போனை வைத்தவனுக்கு ஒருவேளை அவளையும் இவர்கள்தான் தூக்கி இருப்பார்களோ என்று யோசனை ஓடியது. நாம இப்ப என்ன செய்யறது என்று யோசித்து கொண்டே நின்றிருந்தான். நிலைமை வேற ரொம்ப மோசமாயிருமே என்று தன்னைத்தானே நிதானித்துக் கொண்டிருந்தான். நேராக தனுஷை அழைத்து கொண்டு கமிஷனர் எங்கே அடைத்து வைத்திருக்க கூடும் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு இடமாகவே போய் பார்த்தார்கள். அங்கே ஒரு இடத்திலும் கூட அவன் இல்லை என்றதும் ஒன்றுமே புரியாமல் காரை ஒதுக்கிவிட்டு தலையில் கையை வைத்து அமர்ந்திருந்தனர். கமிஷனர் இடத்தில் இல்லை என்றால் வேறெங்கு இருக்க முடியும் என்று யோசித்து நின்றிருந்த நேரம்தான் அந்த வழியாக கனிகா தன்னுடைய ஸ்கூட்டியில் வேக வேகமாக போனாள். இவ எதுக்கு இங்க போறா என்று யோசித்திருந்த நேரம்தான் அவள் பின்னாடியே கமிஷனரின் மகனும் காரில் சென்றான். ஓஹோ, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி போறாளா? டேய் தனுஷே, கார் அந்த கமிஷனர் மகன் பின்னாடியே ஓட்டுடா. அவனை ஓவர்டேக் பண்ணி தூக்கி உள்ள போடு. அவனை வச்சு நம்ம ஜெய் இருக்கிற இடத்த நம்ம பிடிச்சிடலாம் என்று அவனது பின்னாகவே போய் பிடித்து தூக்கி காரில் போட்டனர். அவனோ, எதுக்குடா என்னை கடத்தியிருக்கீங்க? நான் யாரு தெரியுமாடா? அடங்குடா, தெரிஞ்சுதான் கடத்தியிருக்கோம். உங்க அப்பனுக்கு போனை போட்டு அவன் எங்கிருக்கான்னு கேளுடா. ஏய், அதெல்லாம் கேட்க முடியாதுடா. அடுத்த செகண்டே அவனது நெற்றியில் வீங்கி இருந்தது. அவனது தலையை பிடித்து சீட்டின் பின்பக்கம் இடித்திருந்தான். ரத்தமும் வந்துவிட்டது. டேய் இருங்கடா, உங்களை போட்டு தள்ளுறேனா? அவனது பாக்கெட்டிலிருந்து சின்ன துப்பாக்கியை எடுத்தான் அவன். பாருடா, போலீஸ்கார மகன் துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கான் என்று அதை பிடுங்கி அவனது தலையிலேயே வைத்து விட்டான் திவா. ஐயோ, தயவு செஞ்சு சுற்றாத. நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் உனக்கு தரேன். நான் உனக்கு பணம் தரேன்டா. முதல்ல நீ உங்க அப்பன் எங்கிருக்கான்னு கேட்டு சொல்லுடா என்று அவனது போனையை எடுத்து கையில் கொடுத்தான். அவனோ தாஸிற்கு ஃபோன் பண்ணினான். அவர் எடுத்து, என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? அப்பா அப்பா எங்கே பார்க்க நீ? இந்த கனிகா பொண்ணை நான் தூக்கிட்டேன்ப்பா. நான் எங்கே வரட்டும்? அடேய், அவளை எதுக்குடா நீ தூக்குன? அவ பொன் முட்டையிடக்கூடிய வாத்துடா. அதான்ப்பா நான் தூக்கிட்டேன். எங்கே இருக்க? அங்கேயே நான் வரேன்ப்பா. நீ வேற ஏண்டா? நான் தீபன் மாமனாரோட ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் இருக்கேன். அங்கே வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுண்டா. தாம்பரம் பக்கம். சரிப்பா, நான் வந்துடுறேன் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே திவா ஃபோனை பிடுங்கி கொண்டான். ஏண்டா, இந்த கிரிமினல் வேலைக்கெல்லாம் உங்க அப்பனுக்கு இங்கெல்லாம் இடமில்லையோ? அவ்வளவு தூரம் போயிருக்கான் என அவனை போட்டு அடித்தான். அவனோடு அங்கு செல்ல விரைந்தனர். அங்கோ அந்த பெரிய ஸ்டீல் ஃபேக்டரியின் உள்ளே தன்னுடைய 2 கைகளும் கட்டப்பட்ட நிலைமையில் தன் முன் நின்றிருந்த தாசினை பார்த்து ஜெய் முறைத்தான். என்ன முறைக்கிற? உங்க அப்பனுக்கே தெரியாம உன்னை இங்க நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் முன்னாடி நின்று நீ என்னையவே முறைக்கிற பாரு. இன்னும் நீ கொஞ்ச நேரத்துல சாக போறடா. உனக்கு எதுக்குடா இவ்வளவு கோபம்? யாரு சாகரான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டா. நீ செஞ்ச பாவத்துக்கு அதுல சேர்த்த பணத்துக்கும் நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்டா. உடனே அந்த இடமே அதிர சிரித்த தாசோ, அப்படி பார்த்தா என்னை விட அதிகமா சொத்தும் பணமும் சேர்த்த உங்க அப்பந்தான் முதல்ல தண்டனை அனுபவிச்சிருக்கணும்டா. உனக்கு முதல்ல தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு கொடுக்குறேன்டாண்ணா. ஆனால் அதை பார்க்க நீ இருக்கணுமே கமிஷனரு. நீ முதல்ல இருப்பியான்னு பாருடா. நான் அப்படியெல்லாம் உன்னை சும்மா விட்டுட்டு செத்து போவேன்னு நீ கனவுலையும் நினைக்காதன. மிஸ்டர் கமிஷனர், உன் ஒத்த மகனுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியே, அவனே அதை ஆள முடியாம, உன் வாரிசும் அனுபவிக்க முடியாம, நீயும் அனுபவிக்க முடியாம 2 பேரையும் இல்லாம பண்ணிடுவேன். பாக்குறியா? இந்த ஜேசி நினைச்சா இந்த நிமிஷமே நீயும் இருக்க மாட்ட, உன் மகனும் இருக்க மாட்டான். டேய், அதே மாதிரி தாண்டா நானும். நீயாவது நினைக்க மட்டும்தான் செய்யணும். அதை நான் செயலே படுத்திட்டேன். எப்படின்னு பார்க்குறியா? உன் மனைவி அந்த லாயரை நான் கடத்திட்டேன்டா. உன்னால என்னடா செய்ய முடியும்? உன்னால என்ன செய்ய முடியுதுன்னு நான் பார்க்குறேன். யாருக்கிட்ட? போடா டேய். அவளும் வேண்டாம், அவளோட வாழ்க்கையும் வேண்டான்னு விரட்டி அடிச்சு மாசம் ஆராய்ச்சிடா வென்று. அவ செத்தா கூட எனக்கு கவலை இல்லை. இப்பவே வேணும்னாலும் நீ அவளை கொன்று போடுறா. எவ செத்தா எனக்கு என்ன? எனக்கெல்லாம் கவலை இல்லை. உன்னை மாதிரியெல்லாம் நான் அழமாட்டேன். அப்போது சரியாக தீபன் அகல்விழியை கையை பின்னால் கட்டி வைத்து இழுத்து கொண்டு வந்து அவன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். இப்ப சொல்லுடா, உன் பொண்டாட்டியை கொன்னாலும் உனக்கு வலிக்காதுன்னு சொல்லுடா பார்க்கலாம். உன்னை வேரோடு அழிச்சாதான் எனக்கு முழு சொத்தும் கிடைக்கும். அங்கிள், இவனையும் அவன் பொண்டாட்டியையும் இப்பவே கொன்னு போட்டுருவான். இவனை வெளியே விட்டா நமக்கு தான் ஆபத்து. அங்கே தன் முன்னாக நின்றிருந்த அகல்விழியை ஜெய்யோ அதிர்ந்து போய் பார்த்தான். அவளை பார்க்கவே பரிதாபமாக தன் மனைவியா இவள் என்று கேட்கும் அளவிற்கு நின்றிருந்தாள். அவளது வாயையும் கட்டி கைகளையும் பின்னே வைத்து இறுக்கி கயிறு வைத்து கட்டியிருந்தனர். அவளது கண்கள் அவனை பார்த்ததுமே கண்ணீரோடு அவனிடம் மன்றாடியது. அதை பார்த்தவனுக்கு சிறிதாக அந்த கல் மனமும் கூட அசைந்துதான் போனது. தீபன் அவள் பின்னாக வந்தவன், உன்னை வேரோட அழிக்கணும்னு நினைச்சு தாண்டா தூக்கிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடியே இவ கண்ணில் பட்டுட்டாளா? அப்படியே இவளையும் தூக்கிட்டோம்.
உன்னையும் உனக்கு அப்புறமா உன் வேர்களும் இந்த மண்ணில் இல்லாமல் செய்யறதுக்கு கடவுளா போட்டு தந்த பிளான் தான் இது. இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? வேண்டாம் தீபன், நீ பண்றத சரியில்லை சொல்லிட்டேன். நம்பியார் பண்ண பாவங்களே போதும். இப்ப நீ அதை அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்க. நான் மட்டும் எழுந்தேன், உன்னை உயிரோடையே விடமாட்டேன் சொல்லிட்டேன். நான் தானடா உனக்கு வேணும். கொல்றதா இருந்தா என்னை இப்பவே கொண்டு போட்டுரு. நான் சாக கூட தயாராத்தான் இருக்கேன். அவளை விட்டுரு. பாருடா, பொண்டாட்டியை தள்ளி வச்சிருந்தவனுக்கு அவளை பார்த்ததும் பாசமும் அன்பும் அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துருச்சு. சாக கூட துணிஞ்சிட்ட போல. அவ்வளவு காதல் மனைவி என்று பேசியவன் அவளை பலார் பலார் என்று அறைந்தான். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே சரிந்து மடங்கி விழுந்தவள் தன்னையே நினைத்து தரையில் தலையை மோதி மோதி அழுதவளுக்கு அவளாக எழுந்து உட்காரக்கூட முடியாமல் கைகள் கட்டப்பட்டிருக்க அவளது வயிறோ தரையில் பட்டு அழுத்தி அவளுக்கு வலியை வேறு கொடுத்தது. அதை பார்த்த ஜெய்யிற்கு முதலாக அவளை பார்த்து பாவமாக கண்கள் பேசியது. அவனது கண்கள் சிவந்து கோபம் கொப்பளிக்க கைக்கட்டுகளை இழுத்து அவிழ்க்க முயன்றான். ஆனால் அது அவனால் முடியவில்லை. அவனது நெஞ்சில் தாஸ் காலை வைத்து அழுத்தி மிதித்தார். ஆனால் அவனால் வலி தாங்கிக் கொண்டு எப்படியாவது உயிர் போகும் வழியில் துடிக்கும் அகல்விழியை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தான். அவர்களது நிலையை பார்த்து தாசும் தீபனுமே கொக்கரித்து சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவருமே உயிர் பிழைப்பார்களா இந்த அரக்கர்களிடமிருந்து? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.